Hello, this is Jagan from Grow with Data. இந்த வீடியோ வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின் சீரீஸ் இருக்கக்கூடிய 78வது வீடியோ. ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து டீட்டெயிலாக பேசுவோம். இந்த வீடியோல வந்து ஒரு சினிமா ஹால் இருக்கு இல்லையா, சினிமா ஹால் சீட்ல வந்து சிலர் உட்கார்ந்துருப்பாங்க, ஆக்குபை பண்ணியிருப்பாங்க, சிலர் வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ ஃப்ரீயா இருக்க சீட்ல எந்த செட் ஆஃப் சீட் கண்டினியூஸா ஃப்ரீயா இருக்க சீட்ல எது வந்து லாங்கஸ்ட், நிறைய சீட் எது கண்டினியூஸா ஃப்ரீயா இருக்கு, அதோட லென்த் 10 சீட் இருந்துச்சுன்னா 10 சீட், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் சீட் நம்பர் என்ன, கடைசி சீட் நம்பர் என்ன, இந்த 3 வேல்யூவும் நமக்கு தேவைப்படுது. ஸோ இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் டெரி கொஸ்டின் 51 to 100 அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல டேக் ஆயிருக்கும். இந்த வீடியோல பார்க்கக்கூடிய கோட் எல்லாமே வந்து கிட்டப்ல போஸ்ட் ஆயிருக்கும். அந்த கிட்டப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த முதல் டேட்டாவை பார்க்கலாம், அதுக்காக கொஸ்டினை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். ஸோ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சினிமான்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அறையில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலமெண்ட் வந்து முதல் நம்பர் வந்து சீட் ஐடி. ஸோ 1 2 3 4 5 இருக்கு. ரெண்டாவது வந்து ஃப்ரீ ஃபிளாக், இந்த சீட் வந்து ஃப்ரீயா இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போ ஃப்ரீ ஃபிளாக் 1 இருந்துச்சுன்னா அந்த சீட் ஃப்ரீயா இருக்கு, 0 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆக்குபைடா இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா சீட் நம்பர் 1 ஃப்ரீயா இருக்கு, 3 4 5 ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதுல கன்சிக்யூட்டிவா எது கண்டினியூஸா எது ஃப்ரீயா இருக்குன்னா 3 4 5 தான். ஒன்னு வந்து ஒரே ஒரு சீட் தான் இருக்கு, இதுல 3 சீட் இருக்கு. ஸோ நம்ம அவுட்புட் கொடுக்க வேண்டிய 3 இது இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டார்டிங் சீட் நம்பர் 3, எண்டிங் சீட் நம்பர் வந்து 5, மொத்த லென்த் வந்து 3 சீட். ஸோ இந்த நம்பரை தான் வந்து நம்ம அவுட்புட்டா கொடுக்கணும். ஸோ இதே கொஸ்டின் தான் வந்து நேத்து நம்ம சீக்வல் கொஸ்டின்ஸ் பண்ணோம் இல்லையா, அதே கொஸ்டின் தான் பண்ணியிருந்தோம். இப்போ வீடியோஸ் போயிருந்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவ் சீட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இப்போ நம்ம பைத்தான் இங்கிலீஷ்ல இருக்கக்கூடியது, இது வந்து சீக்வல் இங்கிலீஷ்ல இருக்கிறது, தமிழ்ல இருக்கிறது. ஸோ இப்போ இங்கிலீஷ்ல இருக்கிறது போலாம். இதுல போனோம்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த கிட்டப் லிங்க்ல வந்து அந்த கோட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா அதே சீக்வன்ஸ் தான், சீட் சீக்வன்ஸ் இருக்கு. நம்ம வந்து செல்ஃப் ஜாயின் யூஸ் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறமா விண்டோஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஆன்சர் பண்ணியிருப்போம். இது வந்து சீக்வல் பார்ட் ஆஃப் இட். இதை இப்போ பைத்தான்ல பண்ண போறோம். ஸோ பைத்தான்ல பேசிக்கலி ஒரு லூப்பிங் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த ப்ராசஸ்ல நம்ம எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல ஒரு கோட் லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். div grow with data cinema. சினிமாங்கிறது இன்புட் வேல்யூ இல்லையா. ஸோ இதுல வந்து நம்ம குவைட் அ ஃபியூ வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போறோம். ஒரு 6 வேரியபிள். முதல் வந்து மேக்ஸிமம் லென்த். மேக்ஸிமம் லென்த் 0 அசைன் பண்ணிக்கலாம். இது என்னன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செட் ஆஃப் சீட் இருக்கும் இல்லையா, 3 சீட் இருக்கும், 5 சீட் இருக்கும், 2 சீட் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு செட்டா இருக்கும்போது முந்தின இதோட இது வந்து லாங்கஸ்டா இருக்கா, ஸோ இது முன்னாடி 2 தான் இருந்துச்சு, 3 இருக்கு, முன்னாடி வந்து 3 இருக்கு, இப்போ 1 தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது மேக்ஸிமம் லென்த் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம் இல்லையா, அதுக்காக இந்த மேக்ஸிமம் லென்த். அதுக்கப்புறமா ஸ்டார்ட் எண்டும் ஒவ்வொரு செட்டா மாறும் போது ஸ்டார்ட் அண்ட் எண்ட் மாறும் இல்லையா, அதுக்காக இந்த வேரியபிள் மேக்ஸிமம் ஸ்டார்ட் சீட் நன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் எண்ட் சீட், மினிமம் ஸ்டார்ட் சீட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் இட்ஸ் ஓகே. மேக்ஸிமம் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கும் இல்லையா. கரண்ட் லென்த் இப்போ ஸ்டார்ட் பண்ணவே இல்லை இல்லையா, ஸோ பிகினிங்ல வந்து 0 வச்சுக்கலாம். கரண்ட் லென்த் என்னன்னா ஒவ்வொரு செட் ஆஃப் சீட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த ஃப்ரீ சீட்டு லென்த்தை வந்து ஓனா இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம். 3 சீட் இருந்துச்சுன்னா 1 2 3 ஓனா நான் போக முடியும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் பண்றதுக்காக கரண்ட் லென்த். அதே மாதிரி ஸ்டார்ட் சீட், அந்த சின்ன சின்ன சப்செட்டா பார்க்கக்கூடியதுல வந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மேக்ஸிமோட கம்பேர் பண்ண போறோம். எண்ட் சீட் வந்து நன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 வந்து லூப் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவை லூப் பண்ணும் போதும் அதை மேனிபுலேட் பண்ணக்கூடிய டேட்டா. இது வந்து ஒன்ஸ் அதை லூப்பின் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ வந்து கிளியர் பண்ணணும் அல்லது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா அதை மேக்ஸிமம் லென்த்தோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த 6 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லூப் பண்ணலாம், பண்ணி ஒவ்வொரு எலமெண்டா ரீட் பண்ணணும். சீட் ஐடி கமா ஃபிளாக், ஃப்ரீ ஃபிளாக் இல்லையா, ஃப்ரீ ஃபிளாக் இன் ஃப்ரீ இன் சினிமா வேரியபிள் கொடுத்துருக்காங்க, இன்புட் வேரியபிள் சினிமா. ஸோ இதுல என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து முதல் எலிமெண்ட் வரும் 1, 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீட் ஐடி வந்து 1, ஃப்ரீ ஃபிளாக் வந்து 1. ரெண்டாவது வரும்போது சீட் ஐடி 2, ஃப்ரீ ஃபிளாக் வந்து 0. ஸோ இப்படியான வேல்யூஸ் வருது. இப்போ முதல்ல இந்த கரண்ட் லென்த் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு முன்னாடி
வந்து நம்ம சீட்டை பார்த்துருக்கோமா, அது ஃப்ரீயா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அப்படி இல்லை இதான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றோம் அல்லது ரீசெட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா இருக்கா, அந்த சீட் வந்து ஃப்ரீயா இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த லூப்பே தேவை. ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா கரண்ட் லென்த் ஈக்குவல் டு 0. அதாவது இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒன்னு புதுசா முதல் சீட்டு ஸ்டார்ட் பண்றோம் அல்லது ஒரு செட் ஆஃப் ஃப்ரீ சீட்டை பார்த்துட்டு அப்புறம் ஒரு ஆக்குபைட் சீட்டை பார்த்துட்டு திரும்ப ஃப்ரீ சீட்டுக்கு வரோம் அப்படி ரீசெட் பண்றோம் இல்லையா. அது ரெண்டுல ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா கரண்ட் எடுத்து 0வா இருக்கணும். 0வா இருந்துச்சு அப்படின்னா இப்போ புதுசா ஒரு ஃப்ரீ சீட் வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் ஃப்ரீ சீட் வந்து இப்ப பார்க்கக்கூடிய சீட் தான் சீட் ஐடி. ஓகே, ஸோ இது வந்து முதல்ல செக் பண்றோம் ஸ்டார்டிங்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கரண்ட் லென்த் வந்து எதுவா இருந்தாலும் இப்போ இருக்கிறது வந்து ஃப்ரீ சீட் இல்லையா. ஸோ 0வா இருந்துச்சுன்னா 1ஆ மாத்திரு, 1ஆ இருந்துச்சுன்னா 2ஆ மாத்திரு, ஒரு இன்க்ரிமெண்டல் வேல்யூ தான் ஈக்குவல் டு 1. அடுத்தது எண்ட் சீட். எண்ட் சீட் எப்பவுமே வந்து கரண்ட் ஆகக்கூடிய சீட் ஐடி தான். ஸோ இது வந்து ஃப்ரீ சீட்டா இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் பண்றோம். இல்ல ஃப்ரீ சீட் கிடையாது, இப்போ வந்து ஆக்குபைட் சீட்டா இருக்கு அப்படின்னா என்ன பண்றது, மொத்தமா அழிச்சிட்டு முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். அழிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் கலெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அந்த ஸ்பேஸ் ஃப்ரீ சீட் நம்பர்ஸ் 1 2 3 4ன்னு, அந்த நம்பர் வந்து இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ண மேக்ஸிமம் லென்த்தை விட பெருசா இல்லையான்னு பாக்குறோம். ஸோ இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து எதுவுமே இல்லை கம்பேரிசனுக்கு, அதனால ஸ்டார்ட் பண்றோம். ரெண்டாவது மூணாவது செட் வரும்போது நம்ம கம்பேரிசனுக்கு டேட்டா இருக்கும். அதனால if current length GTH current length is greater than maximum length. இப்போ புதுசா பண்ணது வந்து இது வரைக்கும் பண்ண லென்த்தோட பெருசா இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லென்த்துக்கு வந்து இந்த லென்த் அசைன் பண்ணிடலாம். கரண்ட் லென்த் அதுக்கப்புறமா அந்த மேக்ஸிமம் ஸ்டார்ட்டும் மேக்ஸிமம் எண்டையும் வந்து ரீசெட் பண்ணிடணும் இல்லையா. ஏன்னா புதுசா இருந்துக்கிறது தான் பெரிய லாங்கஸ்ட் லென்த். அதனால மேக்ஸ் ஸ்டார்ட் சீட் ஈக்குவல் டு கரண்ட் லென்த் மேக்ஸ் எண்ட் சீட் ஈக்குவல் டு ஓகே மேக்ஸ் ஸ்டார்ட் சீட் வந்து ஸ்டார்ட் சீட் கரண்ட் லென்த். இந்த பார்த்துக்கோ இல்லையா, ஃபர்ஸ்ட் கரண்ட் லென்த்தா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் ஸ்டார்ட் சீட்டை வந்து இனிஷியேட் பண்ணுவோம். ஸோ அதான் ஸ்டார்ட் சீட். ஒன்ஸ் அது ஃப்ரீ முடிஞ்சு ஆக்குபைடு வந்துச்சுன்னா மொத்தமா ரீசெட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் சீட் ஸ்டார்ட் பிளஸ் சீட்ல அண்டர்ஸ்கோர் சீட் எண்ட் சீட். ஸோ ஸ்டார்ட்டையும் எண்டையும் ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கரண்ட் லென்த் புதுசா ஆரம்பிக்குது இல்லையா, ஏன்னா இது ஆக்குபைடா இருந்துச்சு அதனால எல்லா வேலையும் ரீசெட் பண்ணிட்டோம். இனிமே ஆரம்பிக்க போறது புது கணக்கு, அதனால கரண்ட் லென்த். இது அப்படியே லூப்பின் பண்ணும், ரெண்டாவது எலமெண்ட் மூணாவது எலமெண்ட் போய் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு லூப்பின் பண்ணும்போது இந்த எலமெண்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ல முடியலாம், எல் ஸ்டேட்மெண்ட்ல முடியலாம். எல் ஸ்டேட்மெண்ட்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் டேட்டாலாம் கிளியர் பண்ணிடுறேன். ஆமா முன்னாடிலாம் ஆக்குபைடா இருந்துச்சு, ஃப்ரீயா இருந்துச்சு, எல்லா கணக்கையும் சரி பண்ணிடுறேன். ஆனா இஃப் ஸ்டேட்மெண்ட்ல முடின்னு வச்சுக்கோங்க, கரண்டா இருக்கு லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த சீட்டும் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்டோட முடிஞ்சிடும். அதுக்கு அப்புறமா நம்ம கால்குலேட் பண்ண கடைசி வேரியபிளை நான் கம்பேரே பண்ணி பார்க்கறது இல்லை. அது பண்ணணும் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒன்ஸ் அந்த லூப் முடிஞ்சது அப்படின்னா ஜஸ்ட் மேக் ஷுர் அந்த ஃபார் லூப்புக்கு கடைசியில இஃப் அந்த லென்த் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து இந்த 3 வேரியபிளையும் வந்து நீ ரீசெட் பண்ணிடு. இப்போ நம்ம ரிட்டர்ன் பண்ணோம், என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் சீட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் சீட், அப்புறமா மேக்ஸிமம் எண்ட் சீட், அதுக்கப்புறமா எவ்வளவு லென்த் மேக்ஸிமம் லென்த். ஸோ இது மூணையுமே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ 353 வந்துருச்சு. ஸோ மூணாவது சீட்டு கடைசி 5வது சீட்டு மொத்த சீட்டு கணக்கு வந்து 3. ஸோ ஆன்சர் வந்துருச்சு. இது என்ன இருக்குது,
நமக்கு ஒரு லூப் கொடுத்துருக்காங்க, ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அதுல வந்து சீட் ஐடியும் அந்த சீட்டு ஃப்ரீயா இல்லையாங்கிற ஃபிளாக் இருக்கு. ஸோ அதை வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்றோம். இப்போ முதல்ல இங்க வந்திருக்கோம். இது வந்து 1,1 இல்லையா? சீட் ஐடி 1, அந்த ஃபிளாக் 1னா ஃப்ரீயா இருக்கு. இஃப் ஃப்ரீ ஈக்குவல் டு 1, ஆமா, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான். இது ரைட் சைடில் இருக்கக்கூடிய முதல்ல தான் ஃப்ரீ ஃபிளாக் இல்லையா? 1, ஆமா. இப்போ கரண்ட் முதல்ல இருக்கக்கூடிய கரண்ட் லென்த் வந்து 0வா? இப்பதான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்றோம் இல்லையா? கரண்ட் லென்த் எஸ். அதனால ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து அசைன் பண்ணிட்டோம். சீட் ஐடி வந்து 1 ஸ்டார்ட் சீட். இப்போ ஒரு சீட் இருக்கு அப்படிங்கறதுனால கரண்ட் லென்த் வந்து 1ஆ இருக்கு. எண்டு சீட்டும் அதே தான். இப்பதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கு அப்படின்னால எண்டு சீட்டும் ஒரு சீட் தான். எல்ஸ் வராது. இஃப் முடிஞ்சது அப்படின்னா திரும்ப லூப்புக்குள்ள போகும். ரெண்டாவது வரக்கூடியது 2,0. ஸோ இதுல வருது ஃப்ரீ சீட் வந்து 0 1 போகுது. 0 ஆனால் 1ன்னு பாக்குது இல்ல. அதனால இது நோ. ஸோ நம்ம வந்து எல் ஸ்டேட்மெண்ட்ல போறோம். எல் ஸ்டேட்மெண்ட்ல கரண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் மேக்ஸிமம் லென்த்தோட பெருசான்னு பாக்குது. ஆமா, இது வரைக்கும் மேக்ஸிமம் லென்த் கால்குலேட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இது 1 greater than 0, எஸ். ஸோ எல்லா வேல்யூவே வந்து நம்ம ரீசெட் பண்றோம். மேக்ஸிமம் லென்த் வந்து இது வரைக்கும் 1 தான் இருந்திருக்கு. ஸோ 1. அடுத்து வந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் சீட் 1ல தான் ஆரம்பிச்சோம். எண்டு சீட்டும் 1லயே இருக்கு. ஸோ ஒரே ஒரு சீட் தான் இருந்துச்சு இல்லையா? அதனால அப்படி திரும்ப கரண்ட் லென்த்தை வந்து ரீசெட் பண்ணிட்டோம். முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ ரெண்டாவது வரும். மூணாவது வரும்போது 3,1. 3,1. ஸோ இங்க வருது ஃப்ரீ சீட் 1 தான் பாக்குது. ஆமா, கடைசி வேல்யூ 1 இருக்கு. எஸ். அதனால இப்போ சீட்டை வந்து கவுண்ட் பண்றோம். கரண்ட் லென்த் வந்து 1 அப்படின்னு பாக்குறோம். ஆமா, ஏன்னா முன்னாடி போன சீட் வந்து ஆக்குபைடு. அதனால கரண்ட் லென்த் வந்து 0ன்னு இனிஷியேட் பண்ணோம் இல்லையா? ஸோ கரண்ட் லென்த் ஈக்குவல் டு 0. 1 இல்லை. ஸோ 0ன்னு ரீசெட் பண்ணிட்டோம். ஸோ திரும்ப வரும்போது அவன் புதுசாக ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறதுனால இது வந்து எஸ், புதுசாக ஸ்டார்ட் பண்றோம். அதனால ஸ்டார்டிங் சீட் வந்து இப்போ 3ல இருந்து ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ கரண்ட் லென்த் வந்து இப்போ முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். 1. எண்டு சீட் வந்து இப்பதான் ஒரே சீட் தான் இருக்குது. அதனால அதுவும் 1. சரி, 1 இல்லை 3 இல்லையா? கரண்ட் லென்த் 1, சீட் ஐடி வந்து 3. எல்ஸுக்குள்ள வராது. திரும்ப இஃப் கண்டிஷன்லாம் போறோம். இது வந்து 4,1. இதுவும் வந்து சீட்டு ஃப்ரீயா இருக்கு. எஸ். அதனால நம்ம இன்க்ரிமெண்ட் பண்றோம். இந்த கரண்ட் லென்த் வந்து போன தடவை எஸ்ஸா இருந்துச்சு. அதனால நம்ம 1ஆ மாத்திருந்தோம் இல்லையா? கரண்ட் சீட் வந்து லென்த் வந்து 1. இப்போ கரண்ட் லென்த் 0வான்னு செக் பண்ணி பார்க்குது. இல்ல 0 கிடையாது. அப்ப ஸ்டார்ட் சீட் வந்து 3லயே நிக்குது. லென்த் வந்து 1 + 1 2 ஆயிடுச்சு. ரெண்டு சீட் 3யும் 4ம் வந்துருச்சு இல்லையா? இங்க நோ இருந்துச்சு இல்லையா? ஸோ 3யும் 4 வந்துருச்சு. ஸோ லென்த் வந்து 2 ஆயிடுச்சு. இப்போ எண்ட் சீட் வந்து 3யும் 4ம் இருக்கிறதுனால எண்ட் சீட் ஐடி வந்து 4 ஆயிடுச்சு. இப்போ கடைசியா இருக்க வேரியபிள் 5வது சீட்டு, அதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. இப்போ செக் பண்ணி பார்க்குறோம், கரண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. அப்போ இனிஷியேட் பண்றதெல்லாம் பண்ணுங்க. இது வந்து கரண்ட் லென்த் வந்து 0வா ரீசெட் பண்ணிட்டு இருக்கியா இல்ல புதுசா வந்திருக்கியா? இல்ல, இது பழசு தான். 3 4ன்னு ஏற்கனவே பார்த்தாச்சு, இது 5வது அப்படிங்கறதுனால நோ. அப்போ சீட் ஐடி வந்து திரும்பவும் 3ல தான் நிக்குது, ஸ்டார்டிங் சீட். இப்போ கரண்ட் லென்த் வந்து 3 4, இப்போ 5. 3 வந்துருச்சு. எண்டு சீட் வந்து இப்போ 5 வந்ததுனால எண்டு சீட் வந்து 5. இப்போ எல்ஸ் முடியாது, லூப்பும் முடிஞ்சது. 5 வேரியபிள் தான் இருந்துச்சு, 5 எலமெண்ட் முடிஞ்சது. இப்போ கீழே வரும்போது சொன்னா இல்லையா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது கால்குலேட் பண்ணி முடிச்சிட்டோம். அப்படியே ஃபார் லூப் முடிஞ்சது, அப்படியே முடிஞ்சு வெளில வந்துருச்சு. இந்த அசைன்மெண்ட்லாம் முடியல. ஸோ அந்த அசைன்மெண்ட்டை மேக் ஷுர் கடைசி ஒரு தடவை பண்ணி பார்க்குறோம். கரண்ட் லென்த் கிரேட்டர் தான் மேக்ஸிமம் லென்த் தான். மேக்ஸிமம் லென்த் முன்னாடி 1 தான் இருந்துச்சு. இப்போ கரண்ட் லென்த் வந்து 3 இருக்கு. ஆமா அப்படிங்கிறதுனால திரும்ப எல்லா வேலையும் ரீசெட் பண்றோம். மேக்ஸிமம் லென்த் வந்து கரண்ட் லென்த் விச் இஸ் 3. மேக்ஸிமம் சீட் ஸ்டார்ட் சீட் வந்து 3, எண்டு வந்து 5 இல்லையா? 3 4 5ன்னு வந்துச்சு, 5. இப்போ ரிட்டர்ன் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் பண்றது வந்து 3, எண்டு வந்து 5, லென்த் வந்து 3. 3 5 3ங்க ஆன்சர் வந்துருச்சு.
மல்டிபிள் வேல்யூஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம இந்த அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். அசர்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மல்டிபிள் வேல்யூ செக் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3, 4, 5 3 சீட் கண்டினியூஸா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஆக்குபைடு. இப்போ 9, 10, 11, 12 4 சீட்டு ஃப்ரீயா இருக்கு. அப்போ அவுட்புட் வந்து 9 ஆரம்பிச்சு 12 வரைக்கும் 4 சீட்டு ஃப்ரீயா இருக்கு. அதான் மேக்ஸிமம் லென்த் இல்லையா? ஸோ இதான் வந்து டெஸ்ட் கேஸ். ரன் பண்ணிடலாம். எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த கோடெல்லாம் பார்க்கணும்னா அதே கிட்டப்ல லிங்க் இருக்கு இல்லையா? இது வந்து சீக்வல்ல இருக்கு. இப்போ பைத்தான் போகணும்னா கிட்டப்ல போயிட்டு இது வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இருக்கும். தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இங்க இருக்கு. தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு இதே இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100. இதை கிளிக் பண்ணோம்னா அது கரஸ்பாண்டிங் வீடியோஸ் எல்லாம் இங்க இருக்கும். ஸோ இதோட கிட்டப் லிங்க் வந்து இந்த வீடியோட கரஸ்பாண்டிங் லிங்க் இங்க இருக்கு. ஸோ இப்போ நான் பேசிட்டு இருக்கக்கூடிய வீடியோ வந்து 78வது இல்லையா? ஸோ 78 அந்த வீடியோ வந்து இந்த லிங்க் இருக்கும். ஸோ இதுல நான் பேசின எல்லா கோடுமே இங்க இருக்கு. டெஸ்ட் கேசஸ் இங்க இருக்கு. இதை நீங்க ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வாட்ஸ்அப் சேனல் ஆட் ஆகணும்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இதுல இருக்கு. இதை யூஸ் பண்ணி க்ரோ வித் டேட்டா வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் ஆகிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். ஒரே திங் வந்து நமக்கு அந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்கணும். எப்படி இந்த லூப்பையும் பண்ணிட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம வந்து ஒரு ஃப்ளோல கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே சேம் பேட்டர்னா தான் இருக்க போகுது. நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கிரேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.